அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், முருகனை வணங்கினா என்னென்னங்க கிடைக்கும்? அது மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை பார்த்து தான் முருகனை வணங்கணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி சில பேர் என்கிட்டையும் கேட்குறாங்க. ஆனால் அது மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. உள்ளார்ந்த அன்போடு நீயே கதின்னு சரணடைஞ்சு முருகனுடைய திருநாமத்தையும் அவனுடைய உள்ளுணர்வோடு அந்த சுகம் முருகனை வணங்குறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. அனலிடப்பட்ட மெழுகென உருகி, ஒரு மெழுகு நெருப்புக்கிட்ட எடுத்துகிட்டு போனால் எப்படி உருகுமோ அது மாதிரி அந்த முருகா என்ற அந்த நாமத்தை கந்தன், குகன், குமரன் அது மாதிரி அந்த முருகனுடைய சம்மந்தப்பட்ட விஷயத்தை கேட்கும்போதே மனசை தன்னறியாமல் உருகணும். அது மாதிரி நம்மளுக்கு உருகணும்னா அந்த வள்ளி மணாளன் அவன் மனசை வைக்கணும், கருணை வைக்கணும். அவன் கருணை வச்சாதான் நம்ம அவனை வணங்க முடியும், அவனை நம்ம உருக முடியும். முருகான் அப்போ தான் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படியாப்பட்ட முருகன் அவன் ஆட்கொண்டாதான் நமக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். என் வாழ்க்கையில் நடந்த சில அற்புதங்கள் முருகன் நிகழ்த்தின திருவிளையாடல் சொல்கிறேன் கேளுங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது நான் மொபைல் தரிசையில் அந்த தாதங்குப்பை நிறுத்தத்தில் தான் வச்சுட்டேன். பஸ்ஸு வரும்போது அந்த மொபைலை வச்சுட்டு நான் ஏறிட்டேன். அப்புறம் என்னோட வேலை செய்கிற ஒரு ஃப்ரெண்டு வந்தால் அவளுக்கு ஏதோ நான் காட்ட அந்த மொபைல் எடுக்கும்போது இல்லை, ஐயோ நான் அங்கேயே வச்சுட்டேனே அப்படின்னு நான் சொல்கிறேன். ஐயோ டீச்சர் எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் புயல் வந்துடுச்சு. உடனே இங்கே ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு ஒரு மாணவனை என் கூட அனுப்பி துணைக்கு அங்கே போனேன். ஒரு காவல்துறை ஆய்வாளர் பார்த்தேன். அவர் சொன்னார், என்னங்க மேடம், நம்ம பையில் இருக்கிறதே களவாடிடுறாங்க, நீங்கள் பஸ் நிறுத்தத்தில் விட்டது எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்கிறீங்களேன்னு. அதான் சார் எனக்கும் புரியல, ஆனால் எனக்கு முருகன் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை, என் மொபைல் நம்பர் வேறு யாரும் இப்போ கேட்டால் இது பண்ண மாட்டாங்க, நீங்கள் அது ஃபோன் பண்ணுங்கள் சார், இந்த கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் இங்கே நான் கம்ப்ளைண்ட் கூட பண்ண முடியாது மேடம், நீங்கள் வில்லிவாக்கன்றதுனால ராஜமங்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் நீங்கள் புகார் அளிக்கணும்னு சொன்னார் அவர். சார் புகார் அளிக்கிறதெல்லாம் வேண்டாங்க சார், அது முக்கியமானதெல்லாம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட நான் பதட்ட நிலைமையில் இருந்ததுனால அவர் காண்டாக்ட் பண்ணார். நீங்கள் உண்மையிலேயே ஃபோன் பண்ணுங்கள் சார், உடனே என் மொபைல் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், முருகன் என்னை அலைய விட மாட்டான் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவரே ஒரே ஆச்சரியத்தோடு இந்த காலத்தில் இப்படியான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் என்னுடைய தொலைபேசி வச்சுட்டு இருக்கிறவர் வீடு வேலை செய்கிறவங்க தான், மேஸ்திரி. அவர் நான் மணலையில் இருக்கிறேன் சொன்னதுமே ஒரே ஆச்சரியம் அந்த காவல்துறை அதிகாரிக்கும். என்னடா இது இவங்க சொல்கிற மாதிரியே நடக்குதுன்னு. அப்படியே இருந்தாலும் எடுத்துகிட்டு போனவங்க கூட அவங்க மனசு மாற்றி முருகன் என்கிட்ட ஒப்படைப்பாருன்னு சொல்லிட்டு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். அவர்கிட்ட நான் நம்பிக்கையாக சொல்கிறேங்க. உடனே அங்கேயே உட்காடுறேன். நான் எங்கே போனாலும் முருகன் இருப்பான் சார்ன்றேன். அவங்க ஒரே சிரிச்சுட்டு, மேடம் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்களே உங்களுக்கு கீழே தான் முருகன் இருக்கிறாருன்னு. ஆனால் தற்செயலாக பார்க்குறேன் அங்கே முருகன் படம் இருக்குதுங்க. அந்த முருகனை பார்த்ததுமே எனக்கு இன்னும் சந்தோஷமாயிடுச்சு. உடனே வருது, உங்கள் ஃபோன் இருக்குது, மணலில் இருக்குது, உடனே வாங்கிட்டு போங்கன்னு. நான் சரி, நான் ஸ்கூலுக்கு போகணும், நாளைக்கு அவர் சொல்லி எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் வாங்கிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்படி மேடம் நீங்கள் முருகன் சொன்னீங்க உடனே கிடைக்குது, ஆச்சரியமாக இருக்குதுன்னா சார், நான் முருகனை உள்ளன்போடு வழிபடுவேன். நான் வேணா நான் ஒரு திருப்பதி பாட்டு வேணுன்னா உங்களுக்கு பாடிக்க மாட்டேன். அவர் உடனே நான் அந்த முத்தை தருபத்தி திருநகையத்தி கிரசத்தி சரவண முத்து குருவித்து குருபர என ஓதும் அந்த பாட்டை முழுசாக உள்ளொன்போடு பாடினதும் அமர்ந்து உட்காந்துட்டதோடு எழுந்துட்டாருங்க. நான் பாடின பாட்டு அவருக்கு அந்த கையில் இருக்கிற அந்த மயக்காலெல்லாம் அப்படியே புல்லரிச்சது. உண்மையிலேயே முருகனை நானும் உணர்றேங்க, நீங்கள் பாடினதுமே முருகன் என்னையும் ஆட்கொண்டு என் உடம்பே மாட்டாயிடுச்சுன்னு. ஆனால் அவர் காட்டுறாரு, அந்த அவர் இருக்கார், இப்போ அவர் பேரும் தெரியும், இருக்கிறார் அவர் என் வாட்ஸ்அப்லேயும். அவர் கை காட்டி ஒரே ஆச்சரியப்படுறாரு. எங்கள் மனைவியும் உங்களை மாதிரி முருக பக்தி தான், அதனால் ஒரு காவலருக்கு கூப்பிட்டு இந்த அம்மாவை அந்த பஸ் ஸ்டாண்டில் இப்போ போயிட்டு அவங்க ஏற்றுருங்க கொஞ்சம் கூடவே போயிட்டேன்னு. அதில் நான் போகிறேன். நான் சொல்லும் போது எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இதனால் தொலைஞ்சது மொபைல் கிடைக்கிறது, எங்களுதெல்லாம் 2-3 கூட தொலைஞ்சிச்சுங்க, அது மாதிரி கிடைக்கல, ஆச்சரியம் தான் சொல்கிறாங்க. இன்னொரு அற்புதத்தை சொல்கிறேன்னு கேளுங்க. என்னுடைய தம்பிக்கு இப்போ தான் ஒரு 3 இயர்ஸ் தான் ஆகுது திருமணம். அதுக்கு நான் தான் முன்னாடி நின்று செய்யணும், இந்த பெண் வீட்டை அழைக்கணும், நீர்மூரெல்லாம் கூட்டிகிட்டு வரணும், நாத்தனாரை தான் போகணும்னு சொல்கிறாங்க. அந்த அவசரத்தில் நான் சரியாக திருவுகணும் புதுசாகவே வாங்கினது ஒரு பவுனில், ரொம்ப அழகான தோடு அது.
அதை போய் பார்க்குறேன். ஒருத்தர் சொல்கிறாங்க பார்த்துட்டு, அக்கா உன் காதலே காணுமே அப்படின்னு. ஒரு காதல் பார்த்தா இல்லை, அப்படியே இதுவாகிடுச்சு. அப்போ கூட நான் முருகா அந்த தொலையும் போது கூட நெகை போயிடுச்சேன்னு இல்லை, ஐயோ முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், பின்னாடி வள்ளிமலை முருகன் கோயிலில் தான் அனைத்து சத்திரத்துலேயும் வந்து திருமணம் நடக்குதுங்க. எல்லாரும் ஜனம் ஜே ஜேன்னு இருக்கும். ஃபுல்லாக ஒரு திருவிழா, தேர் திருவிழா கூட்டணி எப்படி இருக்கும் அது மாதிரி அனைத்து சத்திரத்துலேயும் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த சத்திரத்தில் எல்லாமே ஜனமாக இருக்குது, எப்படி கிடைக்கணும். அப்போ நான் தற்செயலாக சொல்கிறேன், என்ன சொல்கிறது, என்ன பித்துன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, என் முருகன் என்ன செய்வான், என் பொருளை மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் காப்பாற்றி என்னை கொடுக்க வைப்பான்னு. சென்னையிலேருந்து எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களும் இந்த கூட வந்து நெருங்கிய உறவினர்களும் சரி எல்லாருமே வந்து தர்றாங்க. இது என்னம்மா சரி ஒரு திருப்திக்கு தான் நம்ம தேடுறோமே தவிர கிடைக்கணும்னு நம்பிக்கை இல்லைன்னு. இல்லை முருகா கண்டிப்பாக கிடைக்குங்கன்னு சொல்லிட்டு போகிறேன். அவ்வளோ ஜனத்துலேயும் அப்படியே பல பலன்னு இருக்குது, நல்ல பெருசு தான் அந்த தோடு வந்து. அப்படியே அந்த தோடு கிடச்சிது, அந்த கீழே அந்த தொங்கல் அழகாக. சரி இது கிடச்சதே பரவாயில்ல, எவ்வளோ புண்ணியம் நீ சொன்ன மாதிரி அப்படின்றேன். அதுவும் இல்லைங்க, எனக்கு கமலம் கிடைக்கும் அப்படின்னு அது சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகலை, ஒரு 4 ஸ்டெப்பு முருகன் கோயில் முன்னாடியே தான் அப்படியே போகிறோம். அந்த நேல அந்த அருகில் மறைச்சி வச்சுருக்காரு, என் முருகன் தான் சொல்லணும். திருப்பி அது கிடைக்குது. இது கிடச்சதே எவ்வளோ போதுமா, என்ன சொல்கிறது, முருகன் உண்மையிலேயே உன் கூட தான் இருக்கிறான், உனக்கு துணையாக இருக்கிறான், நாங்கள் எல்லாருமே நம்புறோன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு வந்த திருமணத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். இல்லை அந்த திருவாணியும் கிடைக்கும், அந்த திருவாணியில் போடுறோம் பார்த்திங்களா அந்த ரப்பர் பிளாஸ்டிக் இது, அதுவும் கிடைக்கணும் சொல்லி முடிச்சு எல்லாமே கிடச்சிது. அப்போ அந்த முருகனுடைய திருவருளை என்னானுங்க நினச்சி பொறிக்கிறது. அப்புறம் நான் என்ன செஞ்சேன்னா, முருகன் எப்போவுமே நான் மெய்யன்போடு உள்ளம் உருகி பாடுவேன். அப்போ நான் சொல்லும்போது என்னுடைய ஃப்ரெண்டாக தான் சொல்லும், மேடம் நீங்கள் ரொம்ப அழகாக பாடுறீங்க முருகனை, என்கிட்ட மட்டும் பண்ண போதாது, நீங்கள் உங்களுடைய பாட்டு வந்து எல்லாருமே கேட்கணும், 10 பேராவது கேட்கட்டுமே அப்படின்னாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா யூடியூப் போடுங்க, அது எனக்கு எதுவுமே தெரியாதுங்களேங்க அப்படின்னு சொல்கிறேன். அவங்க ஒன்றும் இல்லை, கடவுள் உங்களுக்கு வழிகாட்டுவார் பாருங்கன்னு அவங்க சொல்லி தான் என்னுடைய அண்ணல் முருகன், என்னுடைய அன்னை வள்ளி தேவி தான் என்ன செஞ்சாங்க, அந்த அம்மா பொங்கி பாருன்னு அங்கே வந்து ஆவாகனம் செஞ்சுருக்காங்க. அந்த அம்மா தான் என்னோடய நினைவில் வந்து வள்ளிமலை பொங்கி அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். முதல்ல ஒம்பர் தருத்தேன் மணி கசிவாகி உன் கடலில் தேன் அமுதத்து உணர்வோரின்னு சொல்லிட்டு அந்த சேனல் போட்டேன். சேனல் போட்டு அந்த வேல்மாறல் வேல் வகுப்பு உடனே அங்கே இருக்கிறவங்கள நான் வள்ளிமலை மேலே மிகுந்து ஈடுபாடு. இன்னும் ஒரே ஒரு வளவலன்னு பேசுகிறவங்கள ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி அவர்கள் வந்து சொன்ன ஒரு சின்ன கதை சொல்கிறேன். முருகனை வணங்கினால் என்ன கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்கிறேன். என்னுடைய கதையே நிறைய அற்புதங்கள் நடிச்சிருக்கிறாரு முருகன். அது இன்னொரு வீடியோவில் வேணும்னா சொல்கிறேன். அவர் சொன்ன கதையை ஒன்று சொல்கிறேங்க. சரியான கருமி லோபி, அஞ்ச பஞ்சகை கூட ஒரு பச்சை தண்ணி கொடுக்காதவன். அப்படியாப்பட்டவங்க வந்து கோயிலுக்கு போனால் கூட ஒரு தேங்காய் உடைக்கணுமா, கற்பூரத்துக்கு செலவு, பூவுக்கு செலவு அப்படின்னு சொல்லிட்டு எந்த செலவுமே பண்ண மாட்டாருங்க அவர். அப்படியாப்பட்டவர் வந்து தவறி கூட வேற ஒரு நல்ல காரியமே செய்ய மாட்டார். லோபி கருமின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியாப்பட்டவங்க. ஆனால் வாரியார் சுவாமிகள் சொன்ன கதையை நான் சொல்கிறேன். அடிக்கடி அங்கே வள்ளிமலை வருவார். அவர் பக்கத்தில் தான் காங்கைநல்லூர் காட்பாடி அருகில் இருக்குது. அவர் எந்த விசேஷனாலும் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள்னே பேர். அங்கே வந்து 6 படைவீடு தவப்பிடம் கூட கட்டியிருக்கிறாரு. அவர் தான் எல்லாம் வள்ளிமலையிலேயே ஒரு மாற்றம் செஞ்சது அவர் தான், அந்த வாரியார் சுவாமிகள் தான். அப்போ சொன்னாருங்க அவர், முருகன் வந்து என்ன கொடுப்பாருங்க தெரியுமா, அந்த வேலையாளுக்கு வந்து இறுதி காலம் வந்துடுச்சு. அந்த முதலாளிக்கு காலன் வந்து யமன் வந்துட்டான் பிடிக்கும்போது, உயிர் பெறுகிற நேரம். அவர் வந்து தண்ணி வறட்சியாக இருக்குது. அப்போ யாருமே இதுவும் இல்லை. அவரை கூப்பிடும்போது கூட ரொம்ப லோபி கருமி இல்லையா. அப்போ என்ன சொல்கிறான், வேலைக்காரன் வச்சுருந்தாங்க இல்லையா, வேலைக்காரன் பேர் கந்தன். அந்த உயிர் போகிற நேரத்தில் உண்மையிலேயே முருகன்னு நினைக்கலங்க, அந்த வேலை செய்கிற ஆள் பேர் வந்து கந்தன். கந்தா 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 அப்படின்னு அவர் சொன்ன வார்த்தை முருகனுடைய கந்த பெருமாளுடைய காதில் விழுந்து அவருக்கு இறுதியில் அப்படியாப்பட்ட லோபிக்கு மோட்சத்தை கொடுத்தார். அது மாதிரி முருகனுடைய திருநாமம் மோட்சத்தை அளிக்கும், மன நிம்மதி கொடுக்கும், சாந்தி கொடுக்கும், வளம் கொடுக்கும். மற்றவங்க பேர் கையே மற்றவங்க கிட்ட போயிட்டு கையேந்தாத உயர்வான நிலைமை கொடுக்கணும்னு சொல்லி என்னுடைய உரையை நீங்கள் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோடு என்னுடைய உண்மையான முருக பக்தின்றது என்னன்றது புரியும் உங்களுக்கு. திருப்புகழை பாடுங்க வீட்டில். அது மாதிரி சின்ன ஒரு திருப்புகழை அந்த கந்தர் அனுபவத்தில்
அது எப்போ பாரு என்னுடைய வாரியார் சுவாமிகள் வந்து என்ன சொல்லுவார், நான் சின்னப்பத்திலேருந்து அவருடைய உரையை நான் கேட்டு கேட்டு வளர்ந்தேன். வள்ளிமலையில் எழுந்துக்கும் போதே அந்த டிஎம்எஸ் ஐயனுடைய உள்ளம் ஒரு உதையா, அதே மாதிரி சீர்காழியும் வந்திருக்கார். எங்கள் வள்ளிமலையில் ஒரு திருவிழா மாதம் நடக்கும். அப்புறம் வந்து பக்தி பாடல் மட்டும்தான் பாடுவாங்க. எல்லாருமே அமைதியாக இருந்து கேட்பாங்க அந்த முருக ஸ்தனத்தில். அது மாதிரி அதனுடைய முருகனுடைய திருப்புகையில் அவர் தொடங்கும்போது கூட எப்பவுமே நீங்கள் பாருங்கள், வாரிய சுவாமி வந்து ஒருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே, குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. தொடங்கும் போதும் சரி, அவர் வந்து கலாசேபம் பண்ணும்போதும் முடியும் போதும் சரி, இந்த கந்தர் அனுபூதியில் அருணிகிரி நாத பெருமான் அருளிய இதை தான் சொல்லி முடிப்பார். அனைவருக்கும் நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன். வணக்கம்.